நமக்கு 2 எதிரி. ஒண்ணு சீனா, இன்னொன்னு பாகிஸ்தான். 2 பயலுகளுமே உலகமகா கலுசர பயலுக. திருட்டுத்தனத்தோட உச்சம் தான். 2 பயலுகளாலயும் நம்மள எதிர்த்து போராட முடியல அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்தாலும், திருட்டுத்தனத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. பாகிஸ்தான பொறுத்தவரை வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கும். சீனாவ பொறுத்தவரை வேற ஸ்டைல்ல இருக்கும். இப்ப பாகிஸ்தான பார்ப்போம். பாகிஸ்தான பொறுத்தவரையும் நேரடியா யுத்தத்த நம்ம கூட போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தீவிரவாதிகள அனுப்பிச்சாய்ங்க. தீவிரவாதிகள அனுப்பிச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல, அதாவது இந்த தீவிரவாதிகள உள்ள அனுப்ப மட்டும் எல்லைகள்ல துப்பாக்கி சூடு பண்ணுவார்கள். அதுக்கு பதிலா இந்திய ஆர்ட்டிலரி தாக்குதலே, அதாவது துப்பாக்கி சூடுக்கு ஆர்ட்டிலரி, மறந்து போய் ஆர்ட்டிலரிய தொட்டேன்னா அப்ப என்ன நடக்குங்கிறது எதிரிக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒட்டுமொத்த ஆப்பரேஷன்களும் ஃபெயிலியர். யுத்தத்துல ஆரம்பிச்சு தீவிரவாதிகள அனுப்புற வரையும் பாகிஸ்தான் படுதோல்வி. இப்படி படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுது அப்படிங்கிறது தான். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் ஆக்டிவா இருக்கிறவன் பூரா மேல போயிட்டான். இன்ஆக்டிவா உயிரோட இருக்கணுங்கிறவன் பூரா பதுங்கி இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்டிவா ஸ்டேட்மெண்ட் விட்ட ஆளுங்க எல்லாம் மர்ம நபர்களால வேட்டையாடப்பட்டாச்சு. மர்ம நபர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறக்காகவே மறைஞ்சு இருக்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்றதில்ல. ஆனாலும் அடுத்த கட்டமா சில விஷமத்தனமான ஸ்டேட்மெண்ட்டுகள். தீவிரவாதி என்ன சொல்லுவான்? இந்தியாவுக்கு எதிரா அத செய்ய போறேன், இத செய்ய போறேன், இந்தியாவோட பொருளாதாரத்த அசைச்சு பார்க்க போறேன்பான். இந்த மாரியான விஷயங்கள இப்ப கையில எடுக்குறாய்ங்க. பர்ட்டிகுலரா நம்ம வளர்ச்சிய நோக்கி போறோம். அந்த வளர்ச்சிய தடுக்கக்கூடிய சப்ளை செயின், போக்குவரத்துல இடைஞ்சல் பண்ணக்கூடிய விவகாரங்கள கையில எடுப்போம் அப்படின்னு பேசுறாய்ங்க. பொதுவாவே இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். தீவிரவாதிகள பொறுத்தவரையும் இதெல்லாம் நாங்க தகர்ப்போம்னு மிரட்டுவாய்ங்க. ஆனா அப்படிலாம் பண்றதுக்கு இப்ப வாய்ப்பே இல்லைங்கிறனால பண்ணணும், பண்ணுவோம் அப்படின்னு பெரிய அளவு ஒரு கூட்டத்த சேர்க்கிற மாரி பேச்சு ஓடுது. ஆனா சேர்க்கறதுக்குலாம் இல்ல. இருக்கோம், ஆக்டிவா இருக்கோம்ன்னு காட்டுறதுக்கு தான். அதே சமயம் இங்க வில்லனுங்க, திருடனுங்க, தீவிரவாதிகள். அதனால எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த மாரி பல விஷமத்தனமான பேச்சு பாகிஸ்தானுக்குள்ள இருந்து வருது. பாகிஸ்தானுக்குள்ளேயே செட்டில்மெண்ட் நடந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. டெல்லி உறுதியா இருக்கு. சரி, இந்த பேச்சுக்கள் ஏன் வருது அப்படிங்கிறதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டும். பாகிஸ்தான்ல அடுத்த பிச்சை கேட்க கிளம்பி போணும். எங்க IMFக்கு போணும். அப்ப எதையாச்சும் நிறைவேற்றணும். IMF முதல் டார்கெட் என்ன? 2 அக்கவுண்ட மெர்ஜ் பண்ணு. ராணுவத்துக்கு தனி அக்கவுண்ட், நாட்டுக்கு தனி அக்கவுண்ட், அரசாங்கத்துக்கு தனி அக்கவுண்ட் வேணாம். ஒண்ணு அரசாங்க அக்கவுண்டா மெயின்டைன் பண்ணு, இல்ல ராணுவ அக்கவுண்டா மெயின்டைன் பண்ணுங்கிறதா. ஆனா அதுக்கு இவர்கள் உடன்படவே இல்ல. அவனுங்களும் வெக்கம் கெட்டவனுங்க. இந்த விஷயத்த விட்டாய்ங்க. அடுத்த இது அப்படிங்கிறது டாக்ஸ இன்கிரீஸ் பண்ணு, மானியத்த கட் பண்ணு அப்படிங்கிறதா. EBல போய் கைய வச்சிருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம். EBயோட டாரிஃப் கணிசமா ஏத்தி வச்சிருக்கார்கள். பாகிஸ்தான் முழுவதுமே எல்லா வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரை. ஏன் அப்படின்னா இந்த டாரிஃப் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்படியே கிளுகிளுன்னு இருக்கு. இதுல டாரிஃப கூட்டுனதுக்கு அப்புறம் ஷட் டவுனை நோக்கியும் போயிருச்சு. அந்த ஷட் டவுனை எப்ப கைவிடுவார்கள் அப்படிங்கிறது தெரியல. கைவிடணும் அப்படின்னா டாரிஃப கட் பண்ணணும். டாரிஃப கட் பண்ணா IMFல போய் நிக்க முடியாது. இந்த ஒரு பெரும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலயே பாகிஸ்தான் சிதறிரும். அது பத்தாது அப்படின்னு உள்ளுக்குள்ள தீவிரவாத பிரச்சனை, எல்லைகள்ல தாலிபான்கள் பிரச்சனை, அதுக்கடுத்து மாகாண ரீதியான பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டா பலுசிஸ்தான் கொடிகட்டி பறக்குது. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை உள்ளுக்குள்ள கிளம்புது. இதுல இருந்து கொஞ்சமாச்சும் டைவர்ட் பண்ணணும்ல. இதுல இருந்து கொஞ்சமாச்சும் தொந்தரவு குடுக்கணும்ல. அதே சமயம் IMFக்கு போய் நிக்கும்போது, IMF சட்டைய பிடிக்கக்கூடாது. எங்கடா நான் சொன்ன விஷயத்த செய்யல. இல்ல விஷயத்த செய்யல. 2வது விஷயத்த செஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லணும். 2வது விஷயம் டாரிஃப் எல்லாம் கூட்டும்போது, இந்த மாரி எதையாச்சு இந்தியாவுக்கு எதிரா செய்ய போறேன், கிழிக்க போறேன் அப்படின்னு படம் காட்டுன்ட்டா, ஒரு சில கூட்டத்த அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும். எங்க பாகிஸ்தானுக்குள்ள. இப்படி பல விஷயங்கள மையமா கொண்டு திருடன் திருட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டான். ஆனா டெல்லிய பொறுத்தவரை ரொம்ப தெளிவா, அதுவும் இப்ப ரொம்ப தெளிவா SCO மாநாட்டுக்கு நாங்கெல்லாம் வரமாட்டோம். இந்திய பிரதமர் வரமாட்டார். அதாவது நீ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்ப. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த காலம் பூரா முடிஞ்சு போச்சு. இப்ப இடைஞ்சலுக்கான எதிர்வினைய குடுக்கறக்கு தான் ஒரே காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்னதோ, பெருசோ இடைஞ்சல் பண்ணா உடனடியாக அடி உண்டு அப்படின்னு
டெல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இவர்கள் இதே பழைய விளையாட்டை விளையாண்டு பார்க்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிரா பேசக்கூடிய தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ள எங்கேயுமே சேஃபா இருக்க முடியாது. அது அவனுங்களுக்கே தெரியும். அதனால தான் முந்தியெல்லாம் 10 பேருக்கு வாய் பேசின இடத்துல ஒருத்தன் 2 பேர்னு வாய் பேசுறாய்ங்க. அதுவும் 2, 3 வாரங்கள் கழிச்சு ஆள் இல்ல அப்படிங்கிறதுதான். மர்ம நபர்களால வேட்டையாடப்பட்டுட்டார் அப்படின்னு நியூஸா கூட வருதில்ல. செய்தி தான் கசிய தான் விடப்படுது. ஏன் அப்படின்னா, அடுத்து எவனும் நமக்கான வேலை செய்ய ஆட்களே வரமாட்டார்கள்னு பாகிஸ்தான் ராணுவம், அரசாங்கம், உளவுத்துறை எல்லாம் நடுங்குற காலகட்டத்துல இந்தியாவுக்கு எதிரா செய்யக்கூடியதும் ஜெயிக்க போறது கிடையாது. அதே மாரி IMFல ஏமாத்துறக்காக உள்ளூர்ல செய்யக்கூடிய விஷயங்களும் ஜெயிக்க போறது கிடையாது. எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய ராணுவமோ, அரசாங்கமோ எவன் பலியாக போறான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பலியாகும் அப்படிங்கிறது உறுதி. அதிலிருந்து இவ்வளவு காலம் தப்பிச்சுக்கிற மாரி இனி வருங்காலங்கள் தப்பிக்க முடியாதான்னு கேட்டா, இவ்வளவு காலங்கள் இருந்த உலக சூழ்நிலை இப்ப கிடையாது. உதாரணத்துக்கு மத்திய கிழக்குல இருந்து மிடில் ஈஸ்ட் வரையும் அவர்களோட வருமானம் அப்படிங்கிறது வேற வகையில பெருக்க வேண்டிய காலகட்டம். அப்ப பெரிய மார்க்கெட் இந்தியா போன்ற மார்க்கெட்ட நோக்கி அவர்கள் நம்மள நோக்கி வர ஆரம்பிச்சுட்டார்கள். பாகிஸ்தான கை கழுவிட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் இப்ப பிரசன்ட்ல உள்ள நிலைமை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா காசா யுத்தத்துல தான் அவர்கள் கவனம் இருக்கு. பாகிஸ்தான அவர்கள் என்டர்டெயின் பண்ண போறதே கிடையாது. ஒரு விக்கெட் போச்சு. அடுத்ததா அமெரிக்கா தான். அமெரிக்கா கிட்ட இந்தியாவ காட்டி, இல்ல இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னு பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா விளையாடுற விளையாட்டெல்லாம் மலையேறி போச்சு. சும்மா விளையாடலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே அடி விழுகுது. அந்த அளவுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அதே சமயம் இந்த விளையாட்ட விளையாடுறதுக்கு நேரமும் அமெரிக்காவுக்கு இல்ல. காரணம் சீனாவ நோக்கி வெறித்தனமா போர ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைய வச்சுட்டு இந்த விளையாட்டுக்கு அங்கேயும் வேலை கிடையாது. அப்ப கையில இருந்த 2 அஸ்திரமும் இல்லை அப்படிங்கிறதுதான். அப்ப இது நாள் வரை பாகிஸ்தான் தப்பிச்சதுக்கு மெயினான காரணமே இந்த 2 தான். இந்த 2ம் இன்னைக்கு கையில இல்லைங்கிறனால, பழைய விளையாட்ட தவிர இவனுங்களுக்கு வேற விளையாட்டே தெரியல. பழைய விளையாட்ட விளையாண்டு தான் இவ்வளவு தூரம் இறங்கி போயிட்டாய்ங்க. இனிமேவும் அந்த விளையாட்டு எடுபடாது. விளையாடாம இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய குடுக்குற இடத்துக்கு இந்தியா வந்துருச்சு. டெல்லி அதத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. அதனால வரும் நாட்கள் அப்படிங்கிறது எந்த சேட்டையும் செய்யாம மூடிட்டு இருந்தாலும், செஞ்ச சேட்டைக்கெல்லாம் அனுபவிக்க டெல்லி பல விதங்கள்லயும் இறங்கி அடிக்கும். அப்படி இறங்கி அடிக்கும்போது பாகிஸ்தான பொறுத்தவரை ரியாக்ஷன் குடுக்கலாமா? வேணாமாங்கிறத யோசிக்கும்போது, ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இந்தியா வசம் வரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.